திண்டுக்கல்லில் நகராட்சி மாநகராட்சி அலுவலர் சங்கத்தின் தற்செயல் விடுப்பு போராட்டம். அலுவலர்கள் இல்லாததால் பணிகள் முடங்கி வெறிச்சோடிய மாநகராட்சி அலுவலகம். தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் தழுவிய ஒருநாள் தற்செயல் விடுப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஊழியர்களுக்கு கருவூலம் மூலம் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். பணியிட மாறுதல்கள் மற்றும் பதவி உயர்வு மாறுதல்களை கலந்தாய்வு மூலம் மேற்கொள்ள வேண்டும். அரசாணை எண் 152 மற்றும் 10 படி விடுபட்ட அலுவலக உதவியாளர், வருவாய் உதவியாளர், கன்சர்வன்சி இன்ஸ்பெக்டர், ஓட்டுநர், குடிநீர் பிரிவு மற்றும் தூய்மை பணியாளர் உள்ளிட்ட அடிப்படை பணியிடங்களை மீண்டும் வழங்கிட வேண்டும். சனி, ஞாயிறு, அரசு விடுமுறை நாட்கள் மற்றும் அலுவலக நேரத்தை தாண்டி ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவதை கைவிட வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒருநாள் தற்செயல் விடுப்பு போராட்டத்தின் காரணமாக திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே அமைந்துள்ள திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பணிக்கு வராததால் வளாகம் முழுவதும் ஆட்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. ஊழியர்களின் ஒட்டுமொத்த போராட்டத்தால் திண்டுக்கல் மாநகராட்சியில் பொதுமக்களுக்கான வரி வசூல் உள்ளிட்ட அடிப்படை சேவை பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டு முடங்கியுள்ளது.